வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்ச் மெனு தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இன்றைக்கி கற்பூரவள்ளி வச்சு, ஓமவல்லின்னு சொல்லுவாங்கள்ல, கற்பூரவள்ளி வச்சு ரசம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வரமிளகா, பூண்டு, மிளகு, சீரகம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிளகு, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வந்து மிக்சியில் போட்டு 1-2 உடச்சிக்கணும். கற்பூரவள்ளி இலை எடுத்து அதில் ஒரு 10 இலை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கடுகு பருப்பு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம இந்த இலையை கைனாலே நல்லா உடச்சி, மிக்சியிலலாம் போட்டு அரைக்கணும் கிடையாது, சும்மா கைனாலே எவ்வளோ சின்னதாக பிச்சு விட முடியுமோ அந்த மாதிரி போட்டு நம்ம எண்ணெயிலே அதை வதக்க வேண்டியதுதான். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் ரசத்தை குடச்சி வச்சுருக்கதே அதில் போட்டு ஒரு வதக்கிட்டு நான் வந்து தக்காளி, புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்க வேண்டியது. தக்காளியும் புளியும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் தூக்கி இதில் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். போட்டுட்டு அவ்வளோதாங்க. கருவேப்பிலை இருந்தால் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மல்லித்தலை போடணும் இந்த ஓமவல்லி போட்டுக்கிறனால மல்லித்தலை போடணும் கிடையாது. போட்டு நல்லா தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா முறைக்குட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. நம்ம எண்ணெயிலே வதக்கினதுல இந்த சாரெல்லாம், அந்த ஓமவல்லி இலையோட சாறு எல்லாமே இந்த ரசத்தில் நல்லா இறங்கியிருக்கும். அதை வந்து நம்ம கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். சூப்பராக இருக்குங்க இந்த கற்பூரவள்ளி ரசம், ஓமவல்லி ரசம். மழை நேரத்துலேயே ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம ரசம் வைக்கும்போது எப்போவுமே கொத்தமல்லி ரசமே வைக்கிறதுக்கு போல இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் வந்து பக்கத்தில் அதே அடுப்புலேயே நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா போட்டு கடுகு பருப்பு போட்டு வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு துணியை வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த மாதிரி சைஸில் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சு வெண்டைக்காங்க, அப்படி இருந்தது வெண்டைக்காய் பொரியல். இதை வந்து நம்ம அதில் போட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கி விடணும். அதில் வளவளப்பு தன்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விடணும். வெண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய் வந்து நம்ம எப்போவும் மண்டி இந்த மாதிரி பச்சடி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் தான், சாம்பார் இந்த மாதிரி ஒரு தடவை பொரித்து நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். காரக்குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி ரசம் வைக்கும்போதுமே நல்லா தான் இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா நைஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் பொறுமையாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி கொடுத்தோம்னா அது வெங்காயம் அந்த இது வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம உப்பு போட்டுக்கணும். பவுடர் சால்ட்டு தான் போடணும். கல்லுப்பு போட்டிங்கன்னா கரையாது. இல்லையா கல்லுப்பு தான் இருக்குது அப்படின்னா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணியே இதில் ஊற்றக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாதியே. அப்புறம் மறுபடியும் அது வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பவுடர் சால்ட்டே போட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த இந்த லஞ்ச் மெனு நல்லாவும் இருக்கும். இப்போ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.